நீங்க என்ன நினைக்கிறீங்க? மல்லையா தப்பிச்சு போயிட்டு கடுமையா உழைச்சிட்டு பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு கடனை கொடுத்துட்டு திருப்பி வருவார்னு நினைக்கிறீங்களா? அனில் அம்பானி தான் ஓனரா இருப்பாரு. மூணத்துக்குமே ப்ரொமோட்டர் அவராக தான் இருப்பாரு, அவரோட எல்லா நிறுவனத்துக்கும். ஆனா ஆர்காம் நிறுவனம் 48,000 கோடி வாங்கி போண்டி ஆனாலும் மத்த நிறுவனங்கள் வந்து அதை கட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்க்காக நான் பணம் வாங்குறேன், அதை டெவலப் பண்றதுக்காக, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நான் லோனை வாங்கிட்டு அதை நான் வந்து மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, மற்ற செலவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நான் அதை வச்சு பல்லாயிரம் கோடியில வந்து பார்ட்டி பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் அலிகேஷன். ரெண்டு பேரும் ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. மல்லையா நீங்க விக்டிம் ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நாம வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போகவே கூடாது. இங்க விக்டிம் வந்து மக்கள் தான். அவனுக்கு ஓனிங்கா இல்லாத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க 48,000 கோடி கிட்ட லோன். எனக்கு ஏதோ ஒரு அசையா சொத்தா இருந்தா அதை நான் வித்துருவேன், வித்து காசாக்கி. எந்த நம்பிக்கையில அப்படி கொடுக்குறாங்க? அது நம்பிக்கை தான். கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரி ஆர்காம் சார், அனில் அம்பானி சார் ரொம்ப நல்லவர், 48,000 கோடி கொடுத்தா எப்படி இருந்தாலும் திரும்ப கட்டிடுவாப்புல, அவருக்கு என்ன காசா இல்ல. அனில் அம்பானியோட ஒரு நிறுவனம் 48,000 கோடி ரூபாய் வாங்கிட்டு வெறும் 455 கோடி தான் அது ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அவரோட மத்த நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுக்கு இப்பவும் வந்து எவ்வளவு வேணா கடன் கொடுக்கலாம். என்னங்க சொல்றீங்க? ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ வந்து ரீசெண்டாக மல்லையாவுடைய அந்த பாட்காஸ்ட் வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து எல்லாரும் என் மேலே வந்து திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க, நான் ரொம்ப யோக்கியமானவன் நல்லவன் அப்படின்னு அதில் அவர் பேசியிருப்பாரு. பட் நீங்கள் மட்டும் அவர் ரொம்ப யோக்கியமானவன் கிடையாது, யோக்கியமானவர் கிடையாது அப்படின்னு நீங்கள் பதிலுக்கு ஒரு ரீல் போட்டிருந்தீங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி இந்த மல்லையா பாட்காஸ்ட் வந்ததுலேருந்து இங்கே சோஷியல் மீடியாவில் என்ன நரேட்டிவ் நடக்குதுன்னா, மல்லையா வந்து ஒரு அப்பாவி, அவரை வந்து இந்த அரசை வந்து விக்டிம் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் நடக்குது. அது எதை வச்சு நடக்குதுன்னா, ரெண்டு கம்பேரிசன். ஒரு கம்பேரிசன் என்னன்னா, அனில் அம்பானி வந்து 48,000 கோடி வந்து இங்க இருக்க பேங்க்ஸ்லேருந்து கடன் வாங்குறாரு. அந்த கம்பெனி திவாலாகி அதுல இருந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சது வெறும் 455 கோடி தான். இன்னொரு பக்கம் வந்து மல்லையா பேங்க்ஸ்ல இருந்து ஒரு 6,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாரு. டோட்டலா அவருடைய கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 9,000 கோடி டிஃபால்ட் இருக்கு அவருக்கு. அவர்கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அப்பயுமே அவர் வந்து நாட்டை விட்டு ஓடிட்டாரு, திருடன். எப்படி வந்து அனில் அம்பானியை ஒரு மாதிரியும் இவர் மல்லையாவை ஒரு மாதிரியும் வந்து ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணி, இங்க ஒடுக்கப்பட்டவர் மல்லையா அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட பக்கம் தான் நம்ம நிக்கணும், ஸோ வந்து நம்ம மல்லையா பக்கம் நிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. இங்க இருக்க நிறைய பேர் பொதுவாகவே சோசியல் மீடியால இருக்க லெஃப்ட் சார்ந்த ஐடியல் கூட வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்ட் தான் எடுத்திருந்தாங்க. அதுல என்ன பிரச்சனை, நம்ம இந்த கம்பேரிசன் வச்சு போகவே கூடாது. மல்லையா அனில் அம்பானி அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஒரே இடத்துல வச்சுதான் பார்க்க முடியும். இந்த அரசு வந்து அவங்கள வெவ்வேறு விதமா ட்ரீட் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க வந்து ப்ராப்ளம் வந்து இங்க இருக்க கார்பரேட்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் தான். 48,000 கோடியா இருக்கட்டும், 9,000 கோடியா இருக்கட்டும், அது எல்லாமே இங்க இருக்க சாதாரண மக்கள் வங்கி கணக்குல போட்டு வச்சிருக்க பணம். அந்த பணத்தை தான் வங்கிகள் எடுத்து மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல பல கடன்கள் வந்து இந்த மாதிரி இந்த 48,000 கோடியில வெறும் 455 கோடி தான்ன்றது 1% கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது 0.9% தான் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இப்ப நாம வந்து ஒரு 1 லட்ச ரூபா, நம்ம ஒரு எஜுகேஷன் லோன் 1 லட்ச ரூபா வாங்கினா கூட அந்த கடன் நம்ம திரும்ப கட்டலன்னா லைஃப் லாங் நம்மளால திரும்ப இன்னொரு லோனே எடுக்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போ ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து 48,000 கோடி கடனை வாங்கிட்டு அது திவால் ஆனது, அந்த நிறுவனம் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுல இருந்து ரெக்கவர் பண்ண முடியாது வெறும் 455 கோடி தான். அப்ப மீதி பணம்லாம் வரல, திரும்ப வரல. அதெல்லாம் யாரோட பணம் அப்படின்றதுதான் இங்க கேள்வி. ஆமால, நீங்க சொன்ன மாதிரியே இப்போ ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறதா இருந்தாலும், ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் வாங்குறதா இருந்தாலும், எவ்ரிவேர் ஒரு மளிகை கடை வாங்கிக்கிறதுக்கு நான் லோன் வாங்கினாலும் ஒரு பேங்க்ல போய் நான் கேட்கறேன்னா ரொம்ப ஈஸியாகிடுது. சப்போஸ் நான் லோன் வாங்கிட்டாலும் அதை கட்டாத பட்சத்தில், அதாவது ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கட்டாத பட்சத்தில் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறது எப்படி பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்கும். வீட்டில் பெயிண்ட் அடிச்சு நிறைய பார்த்துருக்கோம் நியூஸ்ல, இந்த ஃபினான்ஸ் கம்பெனி பண்ற விஷயம்லாம். பட் ஏன் இவங்களுக்குலாம் அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது? ஆக்சுவலி இங்க வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு இருக்க அந்த கடன் கொடுக்குற ப்ரொசீஜரே வேற. நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து கார்பரேட் நிறுவனங்கள் வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 பேருக்கு வெவ்வேறு ப்ரொசீஜர், கம்ப்ளீட்டா வேற ப்ரொசீஜர். ஒரு இண்டிவிஜுவல் கடன் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் கடன் வாங்குறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆர்காம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற நிறுவனத்துக்கு 48,000 கோடி ரூபாய் கடன் தராங்க. நமக்கு வந்து லோன் தரணும், நமக்கு வந்து ஒரு அடமான லோன் தராங்க அப்படின்னா அதுல லேண்டையோ ஏதோ ஒரு சொத்தையோ கேரண்டியா கொடுத்து அதை அடமானம் வச்சு நம்ம அந்த லோனை வாங்குவோம். நம்ம லோனை கட்டலைன்னா அந்த சொத்தை வந்து வித்து காசாக்கிக்குவாங்க. இப்ப இந்த ரிலையன்ஸ் ஆர்காம் நிறுவனத்துல 48,000 கோடி கடன் வாங்கிட்டு அவங்க திரும்ப கட்டாதப்ப இவங்களால வெறும் 455 கோடி தான் வசூலிக்க முடிஞ்சிருக்கு அதோட சொத்தெல்லாம் வித்து. அப்ப எதை வச்சு லோன் கொடுத்தாங்க அப்படின்றதுதான் கேள்வி. அந்த ஆர்காம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற நிறுவனத்துக்கு மேஜரா எதை வச்சு லோன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் வச்சுதான் லோன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ட்ரம்னா அந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் லோன் சொல்லுவாங்க. ஸ்பெக்ட்ரம் வந்து அரசாங்கத்தோட சொத்து. அதை வந்து நீ காசு கொடுத்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் இயர்ஸ்க்கு அது மேல ரைட்ஸ் நீ வாங்கி வச்சுக்கலாமே ஒழிய அதை வந்து நீ ஓன் பண்ண முடியாது. சோ அவனுக்கு ஓனிங்கா இல்லாத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க 48,000 கோடி கிட்ட லோன் கொடுத்துருக்கீங்க. அது காத்து அந்த அலைக்கற்றையை வச்சுட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வச்சுட்டு தான் உங்களுக்கு 48,000 கோடிய லோனா கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த காசு வரல. அப்போ போய் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்னால விற்க முடியாது. எனக்கு ஏதோ ஒரு அசையா சொத்தா இருந்தா அதை நான் வித்துருவேன். வித்து காசு எந்த நம்பிக்கையில அப்படி கொடுக்குறாங்க? அது நம்பிக்கைதான். கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரி ஆர்காம் சார், அனில் அம்பானி சார் ரொம்ப நல்லவர், 48,000 கோடி கொடுத்தா எப்படி இருந்தாலும் திரும்ப கட்டிடுவாப்புல, அவருக்கு என்ன காசா இல்ல. எப்படி இருந்தாலும் ஆர்காம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்ப இவ்வளோ அலைக்கற்றையை வாங்கி வச்சிருக்காங்க. இந்த அலைக்கற்றை தங்கத்துக்கு நிகரானது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்து இதோட மதிப்பு வந்து பயங்கரமா போகும் அப்படின்னு சொல்லும் போது ரிலையன்ஸ் ஜியோ வந்து இந்த டெலிகாம் செக்டருக்குள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை நடத்துறான். ரேட்ஸ் எல்லாம் ஸ்லாஷ் பண்ணி பிஎஸ்எனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுல போயிட்டு ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணும்போது இங்க ஒரு பெரிய காம்படிஷன் வந்துருது. அதுல வந்து இந்த அலைக்கற்றையோட ரேட் வந்து பயங்கரமா வீழ்ந்துருது. ஸோ இவனை போட்ட கால்குலேஷன் எல்லாமே தோத்து போயிடுச்சு. அன்னைக்கு வந்து கோல்டு ஆகாவோ இன்னும் 10 வருஷத்துல அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இப்ப வந்து அந்த அலைக்கற்றையை வச்சுதான் அந்த ஸ்பெக்ட்ரம் வச்சுதான் நான் லோனே கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பெக்ட்ரமே வேல்யூ இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த ஸ்பெக்ட்ரம் என்னால விற்கவும் முடியாது. ஏன்னா அது கவர்மெண்டோட. அது மேல எனக்கு ரைட் மட்டும் தான் இருக்கு. ஏன் சாதாரண மக்கள் மேல அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது? சாதாரண மக்கள் அனில் அம்பானி நம்மளும் ஒண்ணு கிடையாது. எங்க அரசு இங்க வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னாலும் ஆனா இங்க கடன் வாங்கும்போது நீதான் அப்படிதான். கார்பரேட் வேற நாம வேற அப்படின்ற எல்லா இடத்துலயுமே அவங்க வெல்த் கிரியேட்டர்ஸ், வேலை வாய்ப்பை கொடுக்குறவங்க அப்படின்ற ப்ரிவிலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. சோ அவங்க வந்து எப்பவுமே இந்த அரசின் பார்வையில வேறதான். நாம வந்து சொல்லிக்கிட்டாலுமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லிக்கிட்டாலுமே அவங்க எல்லாம் வேறதான். இப்போ ஆர்காம் என்ற நிறுவனத்துக்கு தான் பணம் இல்லை. பட் அதை தாண்டி அனில் அம்பானிக்கு வந்து நிறைய கம்பெனிகள் இருக்குல்ல, அதுல வர லாபத்துல இருந்து இந்த அமௌண்ட் கட்டிருக்கலாம்ல. அது வந்து ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இங்க வந்து கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு நபர். இப்ப ஆர்காம் என்ற நிறுவனமும் அனில் அம்பானியோட மற்ற நிறுவனங்களும் வெவ்வேறு நபர்கள். அதாவது ஆர்காம் என்ற நிறுவனம் ராகுல், அனில் அம்பானியோட மற்ற நிறுவனம் லெனின் கலை மாதிரி வெவ்வேறு ஆட்கள். இப்ப நான் வாங்கின லோனுக்கு நீ எப்படி கடன் கட்ட முடியும்? மற்ற நிறுவனங்கள் எவ்வளவு லாபம் எடுத்தாலுமே அந்த கடனை கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரே நான் தான் ஓனரா இருப்பேன், அனில் அம்பானி தான் ஓனரா இருப்பாரு, மூணுத்துக்குமே ப்ரொமோட்டர் அவராதான் இருப்பாரு அவரோட எல்லா நிறுவனத்துக்கும். ஆனா ஆர்காம் நிறுவனம் 48,000 கோடி வாங்கி போண்டி ஆனாலும் மற்ற நிறுவனங்கள் வந்து அதை கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓனர் ஒரே ஆள் தான். ஆனா கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனி நபர்கள். இன்கேஸ் இப்ப வந்து நீ ஒரு லோன் வாங்குற, அதுக்கு நான் வந்து ஷூரிட்டி கொடுக்குறேன் இல்ல கேரண்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீ கட்டலன்னா பேங்க் வந்து என்கிட்ட கேட்கும். அதே மாதிரிதான் 3 கம்பெனிஸ் இருந்தாலும் ப்ரொமோட்டர் ஒரே ஆளா இருந்தாலும் மத்த கம்பெனிஸ் வந்து அதுக்கு கேரண்டி கொடுக்காதப்ப அந்த நிறுவனம் கட்டாத லோனை இவங்க அவங்க கேட்க மாட்டாங்க. பேங்க் வசூலிக்க முடியாது. கம்பெனி சட்டத்துல அதுக்கு இடம் கிடையாது. நியாயம் நினைக்கிறீங்களா இந்த விஷயம், இந்த ஸ்ட்ரக்சர்? இது நியாயம்லாம் நினைக்கல. இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அவர்கிட்ட பணம் கட்டுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தோம், சட்டத்துல இருக்க இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்க எல்லாருமே வந்து முறையிட்டு இருக்காங்க. இது வந்து நியாயம்லாம் கிடையாது. எப்படி நியாயமா இருக்க முடியும்? 48,000 கோடியில வெறும் 450 கோடி தான் வசூலிச்சிருக்கானுங்கன்னா இது அநியாயம் தான். ஆனா சட்டத்தின்படி அந்த ஒரு நிறுவனத்தோட
ஒரு நிறுவனம் தனிநபர், எல்லா நிறுவனமே தனித்தனி நபர்கள் தான். ஒரு நிறுவனம் எனக்கு வந்து 100 கம்பெனி இருக்கலாம், அதுல 4 கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆச்சுன்னா மத்த கம்பெனில நான் பலாயிரம் கோடி லாபம் எடுத்தாலும் அந்த பணத்தை எடுத்து அந்த கம்பெனில போட்டு கொடுக்கலாம் சட்டத்துல இடமே கிடையாது. அந்த நிறுவனம் அவ்வளவுதான், பவுண்டி ஆயிடுச்சு, ஓகே அவ்வளவுதான். அதுகிட்ட என்ன சொத்து இருக்கு, அதுகிட்ட இருந்து என்ன ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் தான் ரெக்கவர் பண்ண முடியும் சட்டத்தின்படி. இப்போ நிரவ் மோடியா இருக்கட்டும், கடன் வாங்கி தப்பிச்சுட்டு போனதா இருக்கட்டும், இப்ப நீங்க சொன்ன அனில் அம்பானியா இருக்கட்டும், மல்லையா நம்ம மல்லையாவா இருக்கட்டும், ஆனா 3 பேருக்குள்ள நிரவ் மோடிக்கும் அனில் அம்பானிக்கும் காட்டின பாகுபாடு மல்லையாவுக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நிரவ் மோடி கிட்ட இருந்து கூட வசூலிச்சிருக்காங்க. நிரவ் மோடி கிட்ட இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து இந்த அரசாங்கம். பட் மல்லையா தானே பீக்ல இருக்காரு, அவர் மேலதானே விமர்சனங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதான் சட்டத்தின்படி, அதாவது அவங்களோட கிளைம் படி பாத்தீங்கன்னா மல்லையா என்ன சொல்றாருன்னா, அவருமே ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு, மத்தவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னா அவனை விட்ட மாதிரி என்னையும் விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு. அவர் வந்து நியாயம் எல்லாம் பேசல, மத்தவங்க எல்லாம் கண்டுக்கலாம், என்ன மட்டும் ஏன் கண்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஏன்னா மல்லையாவோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பேர் யுனைடெட் பிரீவரிஸ் குரூப், யூபி குரூப்னு சொல்லுவாங்க. அதுல இருக்க ஒரு நிறுவனம் தான் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் தான் வங்கிகள்ட்ட இருந்து ஒரு 6000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைனோட கடனுக்கு மல்லையா கேரண்டி கொடுத்திருக்காரு. யுனைடெட் பிரீவரிஸ் குரூப்ல இருக்க மத்த நிறுவனம் கேரண்டி கொடுத்திருக்கு. சோ நேச்சுரலி சட்டத்தின்படி கேரண்டி கொடுத்தா அவங்களால வந்து அவங்க கிட்ட வசூலிக்க முடியும். இங்க அனில் அம்பானி குரூப்ல அந்த குற்றச்சாட்டு இல்ல, அதை நிரூபிக்கவும் பண்ணல. இந்த இடத்துல வந்து டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், சைஃபனிங் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பணத்தை வந்து வெவ்வேறு இடத்துக்கு டைவர்ட் பண்றது. நான் வந்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்க்காக நான் பணம் வாங்குறேன், அதை டெவலப் பண்றதுக்காக, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நான் லோனை வாங்கிட்டு அதை நான் வந்து மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, மற்ற செலவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நான் அதை வச்சு பல்லாயிரம் கோடியில வந்து பார்ட்டி பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் அலிகேஷன். ஸோ வந்து சட்டத்தின்படி வந்து மல்லையா வந்து தப்பு பண்ணியிருக்காரு, அனில் அம்பானி அந்த தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அதனால அவரை வந்து ஒரு வில்ஃபுல் டிஃபால்டரா, அவரை வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸா எடுக்காம ஒரு 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 எக்கனாமிக்கலா ஒரு சட்டத்தின்படி வந்து ஒரு பிசினஸ் பண்ணி பிசினஸ் லாஸ் ஆகுறது கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. எவ்வளவு லோன் வாங்கி அது தோத்து போனா அது கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. அதன் அடிப்படையில அனில் அம்பானி வந்து இங்க வந்து எந்த அஃபென்ஸும் பண்ணல. ஆனா மல்லையா விஷயத்துல மல்லையா தான் லோனை தான் வாங்கின லோனை வெவ்வேறு இடங்களுக்கு டைவர்ட் பண்ணிருக்காரு, அவரோட பர்சனல் யூஸ்க்காக, அவரோட சொகுசு வாழ்க்கைக்காக பயன்படுத்திருக்காரு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அது லாஸ்ல வராது. நான் உண்மையா வாங்கின பணத்தை அந்த கம்பெனில போட்டு லாஸ் ஆயிருந்தாதான் லாஸ். ஆனா மல்லையா என்ன கிளைம் பண்றாங்கன்னா நான் அதுலதான் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட டிரான்சாக்சன்ஸ், அவரோட எல்லாமே வந்து நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு, அவர் வந்து தப்பு பண்ணிருக்காரு, வேற இடத்துல டைவர்ட் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல வந்து அனில் அம்பானி மேல அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இல்லை. இதான் உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ். அதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து இதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனில் அம்பானியை வந்து நல்லவன், இந்த விஷயத்துல நல்லவன் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டு மல்லையா வந்து திருட்டுப்பாட்டம் கட்டுறது வந்து நியாயமா இருக்கும். 2 பேரும் பண்ணது தப்பு, அதே மல்லையாவுக்கு மட்டும் அவர் தப்பு பண்ணிட்டார், இவர் தப்பு பண்ணலன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்ப இந்த மல்லையாவோட பாட்காஸ்ட்க்கு அப்புறம் நரேட்டிவ் வந்து இப்படிதான் செட் ஆயிட்டு இருக்கு. அனில் அம்பானி வந்து தப்பு பண்ணியிருக்காரு, மல்லையா தப்பு பண்ணல, 2 பேரும் ஒரு விஷயம் தான் பண்ணிருக்காங்க, மல்லையாவை நீங்க விக்டிம் ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாம வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போகவே கூடாது. இங்க விக்டிம் வந்து மக்கள் தான், இங்க அப்பாவி வந்து என்னைக்குமே நாம தான். ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட் கடன்கள் எல்லாமே இங்க மக்களோட பணத்துல இருந்தா கொடுக்கப்பட்டு, நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிற வங்கிகள்ல போட்டு வச்சிருக்க பணத்தை தான் அவங்க வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு எடுத்து தராங்க. அதுல ₹1 லாஸ் ஆனாலும் அது வந்து நம்மளதான் பாதிக்கும். ஒரு தடவையும் இங்க வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் லாஸ் ஆகி அதுல வந்து அந்த கடன்கள் வந்து ரைட் ஆஃப் செய்யப்படும் போது அது நம்மளதான் நேரடியாக பாதிக்கும். நம்மளுக்கு தான் மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் போடுவாங்க, நமக்கு தான் ஏடிஎம் சார்ஜ் போடுவாங்க, கேஷ் டெபாசிட் பண்ணா சார்ஜ், வித்ட்ரா பண்ணா சார்ஜ்னு சொல்லி ஏகப்பட்ட ஹிடன் சார்ஜஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாமே காரணம் பின்னாடி வந்து இந்த வாரா கடன்களை வந்து அவங்க ரைட் ஆஃப் பண்ணதுக்கான. இப்போ நீங்க வந்து மல்லையாவும் அப்பாவே இல்லை, அனில் அம்பானி அப்பா இல்லை, நீரவ் மோடியும் அப்பா இல்லை, மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆக்சுவலி இங்க என்னதான் பிரச்சனை, டோட்டலா இந்த சிஸ்டம்ல என்னதான் பிரச்சனை? இங்க இந்த கார்பரேட் லெண்டிங்னு சொல்றாங்கல்ல, இந்த பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குற ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுவே ஒரு ப்ராப்ளமேட்டிக். என்னன்னா இப்ப அனில் அம்பானியோட ஒரு நிறுவனம் 48,000 கோடி ரூபாய் வாங்கிட்டு வெறும் 455 கோடி தான் அது ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அவரோட மத்த நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுக்கு இப்பவும் வந்து எவ்வளவு வேணா கடன் கொடுக்கலாம். என்னங்க சொல்றீங்க? என்னன்னா நம்ம தான் முன்னாடியே பேசணும்ல, இந்த
ஸ்டார்டிங்ல என்ன பேசணும்னா அது வேற நபர், மற்ற நிறுவனங்கள் வேற நபர். ஓனர் ஒரே ஆள் தான், கம்பெனி வேற வேற கம்பெனி. வெவ்வேறு கம்பெனிஸ் இருந்தாலும் அது இவ்வளவு 47,000 கோடி ரூபாய் டிஃபால்ட் பண்ணியிருந்தாலும் மற்ற நிறுவனங்கள் வந்து ஃபியூச்சர்ல எல்லா லோனுக்குமே எலிஜிபிள். ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனியா லோன் வாங்கலாம். ஒரு ஓனர். ஏன்னா அந்த ஆர்காம்ன்ற நிறுவனம், அந்த டிஃபால்ட் ஆன நிறுவனம் தனிநபர், அதுக்கும் அவரோட மற்ற நிறுவனத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இப்ப நாம வந்து ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அதுல டிஃபால்ட் ஆனா அது கதை முடிஞ்சது. இப்ப கார்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த மாதிரி ரூல் கிடையாது. அவங்களுக்கு வந்து வேற மாதிரியான ரேட்டிங்ஸ் இருக்கு. என்னன்னா ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து லோன் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, கொடுத்துருவாங்க எப்படி இருந்தாலும். ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இவருக்கு வந்து நம்ம 10,000 கோடில இருந்து 9,000 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான, அதுதான் ஸ்ட்ரிக்ட். இப்போ மற்ற நிறுவனங்களுக்கு வந்து லோன் கொடுக்கும்போது அவர் வந்து பணம் இருந்து கட்டாம இருக்காரா, வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்ரெடி பணம் கட்டாம விட்டுருக்காருல, ஒரு 48,000 கோடி வாங்கிட்டு திரும்ப கட்டாம இருக்காருல்ல, அந்த நிறுவனம் அந்த கடன்ல இவர் பணம் இருந்து கட்டாம விட்டுருக்காரா, இல்ல உண்மையாவே அவரால் கட்ட முடியலையா, அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு, உண்மையாவே அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. மத்த நிறுவனங்கள் எல்லா கிரெடிட் ஃபெசிலிட்டிக்கும் எலிஜிபிள், எவ்வளவு லோன் வேணா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்க நாம மக்கள் படிப்போம், எஜுகேஷன் லோன் வாங்கி படிப்போம், ஒரு வேலை கிடைக்காது. இங்க இருக்க அரசாங்கத்தோட ஃபெயிலியர். நாம திமிரெடுத்து போய் வேலைக்கு போகாம, வேலை கிடைக்காம இருக்கும்போது நம்ம எஜுகேஷன் லோன் திரும்ப கட்ட முடியாது. அது வந்து டிஃபால்ட் ஆயிரும். கடைசி வரைக்கும் அது சிபில் ஸ்கோர்ல வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஃபர்தரா எந்த லோனுமே கிடைக்காது. இப்ப இங்க கார்பரேட் லோனுக்கு அவன் 10,000 கோடி லோன் வாங்கி கட்டாம விட்டாலும் அவனுக்கு ஃபர்தரா லோன் கிடைக்குது. ஸோ தனக்கு இருக்க ப்ரிவிலேஜ் வச்சுக்கிட்டு நான் வந்து எவ்வளவு வேணாலும் லோன் வாங்கிக்கலாம். லாஸ் ஆனாலும் பிரச்சனை. ஸோ நான் முன்னேறும் நினைக்கிறேன், படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா நீ பண்ண முடியாது. ஏன்னா நீ இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எஜுகேஷன் லோன்ல வந்து டிஃபால்ட் பண்ணிருக்க, எப்பவுமே உனக்கு அந்த ரெக்கார்ட் இருக்கும். நீ பேங்க்ல போனா சார் டிஃபால்ட் ஆயிருக்கு, நீங்க திரும்ப ரீபேமெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற உனக்கு ரிமார்க் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் மிகப்பெரிய கார்பரேட் லோனுக்கு இல்ல. அவங்க வந்து இங்க சட்டத்துல இருக்க நிறைய ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய லீகல் டீம் இருக்கும், அதை வச்சு அவங்க ஈஸியா வந்து இதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஃபர்தரா அவங்களால நிறைய லோன்ஸ் வாங்க முடியும். டோட்டலா அந்த இங்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குற ப்ரொசீஜர்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி அதை ரெக்கவர் பண்ற ப்ரொசீஜர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு வந்து எவ்வளவு காசு இருந்தாலும், என்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும், என்னோட ஒரு நிறுவனம் டிஃபால்ட் ஆகும்போது அது என்ன சேராது. நான் அது ப்ரொமோட்டரா இருந்தாலும் அது என்ன சேராது, அந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தோட டிஃபால்ட்டுக்கு அந்த நிறுவனம் வாங்கி கடனை கட்டலன்னா அந்த கடனுக்கு அந்த நிறுவனம் மட்டும்தான் பொறுப்பு, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அனில் அம்பானி சார் எதுக்கு நீங்க வந்து கடனை கட்டல அப்படின்னா, அது நீ போய் ஆர்காம் நிறுவனத்துக்கு கேளு, என்கிட்ட ஏன் கேட்கற அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ஆக்சுவல், அதுதான் கம்பெனிக்காரன் ஓனர்ட்ட கேட்காத, அதை போய் ஆர்காம் நிறுவனத்துக்கு கேள்ற, போர்டு கிட்ட தான் எனக்கு கத்திட்டு நம்ம, என்கிட்ட கேட்காத, ஃபெயிலியர் ஆயிட்டாப்ல, அது அவரோட தப்பு அப்படின்ற மாதிரிதான் ஆர்குமெண்டே இருக்கும். ஸோ டோட்டலா இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறது, அந்த கடனை ரெக்கவர் பண்றது, ரெண்டுத்துலயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். இப்போ அந்த பாட்காஸ்ட்ல வந்து மல்லையா சொல்றாரு, அவன் என்கிட்ட இருந்து வந்து 14,000 கோடி கிட்ட வசூல் பண்ணிட்டாங்க. ஒரு வாங்கின 9,000 கோடியை தாண்டி 14,000 கோடி வசூல் பண்ணிட்டாங்க. வாங்கினது வந்து 6,000 கோடி. 6,000 கோடி, அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 9,000 கோடி. பட் ஆனா அது வசூலிச்சது வந்து 14,100 கோடி ரூபாய் கிட்ட வசூலிச்சிருக்காங்கன்னு சொல்லி அது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன். என்ன சொல்றீங்க? அவர்கிட்ட இருந்து வசூலிச்சது வந்து 7,800 கோடி. அரௌண்ட் 7,000 இருந்து 8,000 கோடி தான் வசூலிச்சிருக்காங்க. மீதி அமௌண்ட்லாம் வசூலிக்கல. அவர் கிளைம் பண்றது வந்து என்கிட்ட இருந்து 14,100 கோடின்னு சொல்லி அவர் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. ஆல்ரெடி அவர் கட்ட வேண்டிய கடனே இன்னும் மிச்சம் தான் இருக்கு. அந்த ஓவரால் பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்குறதுக்கு வந்து அந்த பாட்காஸ்ட் எடுத்த நபர் வந்து நியாயமா பேசுறாரு, நிறைய கேள்விகளை கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அது ஒரு தலைபட்சமா தான் இருக்கு. ஒரு 4 மணி நேரம் பாட்காஸ்ட் இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாவே இந்த பாட்காஸ்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? டோட்டலா அந்த பாட்காஸ்ட் வந்து இங்க மல்லையாக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஒரு இந்தியா வர்றதுக்காக இப்படி பண்றாங்களோ? இந்தியா வர்றதுக்காகவா என்னன்னு தெரியல. அவர் வரும்போது இப்ப ஆல்ரெடி வந்து கேஜிஎஃப் மியூசிக்லாம் போட்டு அவரோட பில்டிங், அவரோட அந்த கிங்ஃபிஷர் பில்டிங் காமிச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், மல்லையா ஃபேன் பேஜ், அதெல்லாம் ஒரு இந்த 4 நாள்ல வந்து எல்லாம் உருவாயிடுச்சு. ஸோ வந்து இங்க மல்லையாக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஆர் ஸ்டண்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணமா நமக்கு போக போதான் தெரியும். அந்த பாட்காஸ்ட் இங்க
பேச வேண்டிய முக்கியமான விஷயத்த பேசல. அது அவங்களோட நோக்கம் இல்லைன்னா வச்சுக்கலாம். இப்ப அந்த பாட்காஸ்டருக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை. அவர் வந்து ஒரு நபரை வந்து ஒரு நபர்கிட்ட இந்தியால இத்தனை நாளா மீடியா கிட்ட இருந்து விலகி இருந்த ஒரு நபரை பாட்காஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த பாட்காஸ்ட் இங்க மல்லையாக்கு ஒரு இமேஜ் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு நபரை மல்லையா மாதிரி நபரையோ, அனிலமாணி மாதிரி நபரையோ, நீரவ் மோடி மாதிரியான நபரையோ, மெகுல் சோக்சி மாதிரியான நபரையோ இங்கே மக்கள் பணத்துல லோன் வாங்கிட்டு ஏமாத்துற நபர்களை நாம அந்த மாதிரிலாம் ஒயிட் வாஷ் பண்ணிட முடியாது. ₹1 வாங்கிட்டு டிஃபால்ட் பண்ணாலும் அது டிஃபால்ட் தான். இப்ப மக்களோட இங்க ஏழப்பட்ட மக்கள், விவசாயிகள் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணும் போதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்றாங்க, இந்தியன் எக்கனாமி கீழே விழப்போகுது, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி இங்க பொருளாதார மேதைகள்லாம் வந்து பயங்கரமா கதறுவாங்க. இப்ப இவ்வளவு பெரிய கார்பரேட் டிஃபால்ட், அதாவது அப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க, இலவசம் கொடுக்கறதுனாலதான் வந்து நாடு முன்னேறாம போகுது, இவங்க எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்றாங்க, அதனாலதான் மக்கள் வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் என்ன? இப்ப 48,000 கோடி இலவசம் இல்லையா? மல்லையாவே கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி மிச்சம் வச்சிருக்காரு, அது இலவசம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இங்க இருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கடன் கட்டாம இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டுல வந்து எங்க நிறுவனம் வந்து திவால் ஆயிடுச்சு, இதுக்கு அதை ரெக்கவர் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் இலவசம் இல்லையா? ஏன் அதெல்லாம் பெருசா இந்தியாவில டாக்காவே இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவா இங்க வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு போரிங்கான விஷயம். இப்ப அது வந்து ஒரு என்னைக்குமே ஒரு செல்லிங் பாயிண்ட்ல இருக்கு. அது 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 பெருசா வந்து டெக்னிக்கலா இங்க நிறைய இதை வந்து நம்ம எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல நிறைய லீகல் டேர்ம்ஸ், நிறைய அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இது ரொம்ப முக்கியமான, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா இது கொண்டு போய் சேர்க்கறதுதான் ஒரு பிரச்சனை இருக்கு. நாம கொண்டு போய் சேர்க்காதனாலதான் வந்து இது வந்து என்னைக்குமே பேசு பொருளா இருக்க மாட்டேங்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மல்லையா தப்பிச்சு போயிட்டு கடுமையா உழைச்சிட்டு பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு கடனை கொடுத்துட்டு திருப்பி வருவார் நினைக்கிறீங்களா? இப்ப அவர் கேக்குறதுமே, அவர் சொல்லும்போதே சொல்றாரு, நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் நிதியமைச்சர் சொன்னா ஐ வாஸ் ரெடி, நான் வந்து அக்ராஸ் த டேபிள் உட்காந்து பேசலாம், அக்ராஸ் த டேபிள் உட்காந்து பேசலாம். நம்ம போய் அக்ராஸ் த டேபிள் உட்காந்து பேச முடியுமா? லோனை வாங்கிட்டு நம்ம வந்து மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. அவங்க அக்ராஸ் த டேபிள் உட்காந்து பேசலாம், நான் இவ்வளவு கடன் கட்டுறேன், இவ்வளவுதான் கட்ட முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் ரெடி அப்படின்னு மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இப்பவுமே வந்து ஒரு ஃபேர் ட்ரையல் இருந்தா நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே பிரதர், தேங்க்யூ உங்களோட எக்ஸ்பிளைனுக்கு. நன்றி. ஓகே.